ப்ரோ நீங்கள் யா சத்தியமாக டென்ஷன் ஆகுதுடா எனக்கு டேய். சத்தியமாக வச்சிருவேன்டா, ஃபோன்லாம் வச்சிருவேன்டா. என் ஃபோன்லடா உன் ஃபோனை வச்சிருவேன்டா நான். என் ஃபோனை வச்சா நான் தான் நான் கிண்டு போகணும். ஏய் என்னடா நான் இல்லைடா, இது யாரா சொன்னா? நேரில் பார்த்தாலும் கேட்குற. இந்த கொஷினா கூட வாங்கிடா கேட்ப. கொஷின் ஆகியே அதை கேட்டு வச்சுக்கிறானே. இல்லைடா இது நான் இல்லைடா, விட்டுருடா போடாடி. போய் வேலை வெட்டி இருந்தா போய் பாரா போடாடி. கோழி அழகுல லவ் பண்றியாடா? இல்லை நோ பண்ணல, இனிமேல் பண்ண மாட்டேன். சும்மா பார்ப்பேன், எல்லாரையும் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைப்பேன், ஆனால் பண்ண மாட்டேன். ஏன்னா நம்மளே 10 காசுக்கு பிரோஜனம் இல்லாமல் இருக்கிறோம், வீட்டிலே காசு கேட்டு இருக்கிறோம். இப்போ அவங்க அவங்களுக்கு ஒரு 10 ரூபாய் செலவு பண்ணோன்னா கஷ்டம் தானே. அதனால் நான் பண்ணல, பண்ண போகிறதும் இல்லை, பண்ணவும் மாட்டேன். ஏன்னா நான் வீரமான கொம்பேன். காதல் வளர்த்தேன். ஸ்கின் கேர் ரொட்டீன் சொல்லுடா. ஏன் ஸ்கின் அவ்வளோ பிரைட்னஸாக இருக்கா? இல்லையே, ஐஃபோனு இந்த மாதிரி காட்டுதுன்னு நினைக்கிறேன். மற்றபடி நான் கருப்பு, நான் இந்த தார் ரோடு கலர். நான் சத்தியமாக நம்பலை, நம்பாதீங்க. ஸ்கின் கேர் சொல்லணுன்னா டெய்லியும் கூலி, அழுக்கு துணியில் மூஞ்சி துடைக்காத, அதனால பிம்பிள்ஸ் வருது. அப்புறம் வேறு என்ன சொல்கிறது, எல்லாம் சாப்பிடு, ஜங்க் ஃபுட் சாப்பிடாத, தூங்கு, சாப்பிட்டினா எனக்கு கொஞ்சம் கொடு. அப்புறம் நான் சொல்லுவேன்ல நீ வெள்ளையாயிட்ட, வேறு உன் ஸ்கின் நல்லா இருக்கு நான் சொல்லுவேன்ல. அதனால மற்றபடி நான் மூஞ்சிக்கு எந்த ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதில்ல, ஓகேவா? இருந்தாலும் போட்ட மாதிரி தான் இருக்குது. வெளியே போடா ஃபுல்லு இருக்கு கூதியா. ஏன் ப்ரோ உன் ஐடிக்கு வாடா மச்சான்னு நேம் வச்ச? ஏன் வச்சேன்? யூனிக்காக தேவைப்பட்டுச்சு. ரித்திக் சிக்கோம் அந்த மாதிரிலாம் வச்சா நல்லாவாகுது. ஒரு காமனான ஒரு போக்குவரத்தில் ஒரு நார்மலாக ஒரு 2 பர்சன் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும், ரிலேட்டபிளாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். சரி நல்லா இருக்கே, வாடா மச்சினிச்சி அப்படிலாம் வச்சேன் ஐடியை. அதுக்கெல்லாம் செட் ஆகலை. சும்மா டெம்பரவரியாக வாடா மச்சான்னு வச்சேன். அது அப்படி ட்ரெண்ட் ஆயிடுச்சு. இப்போ யாரு கேட்டாலும் வாடா மச்சான் தெரியுமா கேட்டா, வாடா மச்சான் அவரா? ஐயோ அவர் ரொம்ப பயங்கரமான ஆளாச்சு, அவர் இன்ஸ்டா செலிபிரிட்டி ஆச்சு. அவர்லாம் நான் டெய்லியும் பார்ப்பேன், அவரோட ஃபோட்டோ ரொம்ப ஆசைன்னு சொல்லுவாங்க. அப்படியே ஃபேமஸ் ஆயிடுச்சு. அவ்வளோதான் இது ஹிஸ்ட்ரியே. நான் யாருன்னு என்ன கேட்கறத விட வேற யாருண்டியாவது போய் அவர் யாருன்னு கேட்டு பாரு. அச்சுச்சோ அவரா பயங்கரமானவராச்சே, அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா அப்படின்னு சொல்லுவா.